அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். தமிழால் இணைவோம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்ஃபேஸ் பிளேட்டு அண்டு மார்க்கிங் டேபிள் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆக்சுவலாக ஒர்க் ஷாப்பில் இருக்கக்கூடிய, அதாவது பணிமனையில் பயன்படுத்தக்கூடிய அல்லது தொழிற்சாலைகள் பயன்படுத்தக்கூடிய சர்ஃபேஸ் பிளேட்டு. சர்ஃபேஸ் பிளேட்டுனாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டூல் ரூமில் இன்ஜினியரிங் ஷாப்பில் ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுறாங்க மெட்டலில் அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கு ஒரு டயக்ராம் இருக்கும். அந்த டயக்ராம் பிரகாரம் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கிங் பண்ணுவாங்க. அப்போ மார்க்கிங் பண்ணுறதுக்கு நம்ம எதை பயன்படுத்துவோம் அப்படின்னா, சர்ஃபேஸ் பிளேட்டை பயன்படுத்துவோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சர்ஃபேஸ் பிளேட்டு தான். 4 அடி உயரத்தில் இருக்கும். நம்ம ஈஸியாக மார்க் பண்ணுற அளவுக்கு ஹைட்டு கொடுத்துருப்பாங்க. இதோட சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப அக்யூரேசியாக மெஷினிங் பண்ணி ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்லாம் முடித்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ரிலீவ்ன்ற ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஸ்க்ராப்பிங் செஞ்சு வலுவலுன்னு ஃப்ளாட்டாக 180 டிகிரிக்கு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? இது மேலே வச்சு தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டூல் ரூமில் ஒரு மெட்டல் ப்ராடக்டை மெஷின் பார்ட்ஸு அல்லது என்ஜின் பார்ட்ஸு இந்த மாதிரி பாகங்களை உருவாக்கும் பொழுது மார்க்கிங் அண்டு பஞ்சிங் அப்படின்ற ப்ராசஸை இந்த சர்ஃபேஸ் பிளேட் மேலே தான் வச்சு பண்ணுவாங்க. அதே போல் இதுக்கு பக்கத்தில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னொரு டேபிளும் காட்டுறேன். அது என்னென்னா மார்க்கிங் டேபிள். அப்போ 2 விதமான டேபிள் அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஒன்று சர்ஃபேஸ் பிளேட்டுன்னு சொன்னேன், இன்னொன்று மார்க்கிங் டேபிள்னு சொன்னேன். சர்ஃபேஸ் பிளேட்டுன்றது எப்பயுமே பனிப்பொருள்களை நம்ம மார்க்கிங் அண்டு பஞ்சிங் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பிளேட்டை தான் சர்ஃபேஸ் பிளேட்டுன்னு சொல்கிறோம். அதுதான் அந்த பனிப்பொருளோட ஆதார தானம், டேட்டாம் சர்ஃபேஸாக செயல்படுது. இது மேலே வச்சு நம்ம ஒவ்வொரு பனிப்பொருளையும் என்ன செய்கிறோம் அப்படின்னா மார்க்கிங் பண்ணுறோம். அப்படி மார்க்கிங் பண்ணும்போது இதோட மேல் பரப்பு 180 டிகிரிக்கு 150 டிகிரிக்கு கிடைமட்டமாக சரியான அக்யூரேசியில் இருக்கிறதுனால இது மேலே வச்சு பொருள் ஏதாவது வச்சு மார்க் பண்ணோம்னா அதில் கிடைக்கக்கூடிய லைன்ஸும் பேரலாக இருக்கும், ஹரிஜாண்டலாக இருக்கும், வெர்டிக்கலாக இருக்கும், அக்யூரேசி மாறாமல் கிடைக்கும். இப்போ வெர்னியர் காலிப்பரு, அவுட் சைடு மைக்ரோமீட்டர்லாம் அக்யூரேசி இருக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது இப்போ வெர்னியர் ஸ்லைடிங் காலிப்பரில் 0.02 mm அக்யூரேசி, அதே போல் ஒரு அவுட் சைடு மைக்ரோமீட்டர் அப்படின்னா 0.01 mm. இந்த மாதிரி அக்யூரேசியில் மார்க்கிங் பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்னா நம்மளுக்கு இந்த சர்ஃபேஸ் பிளேட் மேலே வச்சு மார்க்கிங் பண்ணால் தான் அந்த அக்யூரேசியில் அந்த ஜாப்போட டேட்டாம் லைனெல்லாம் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மில்லிங் ப்ராசஸ்ஸு, மெஷினிங் ப்ராசஸ்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்திலே மார்க்கிங் டேபிள் அப்படின்னு சொன்னேன். இந்த மார்க்கிங் டேபிள் ஏற்கனவே ப்ராடக்டை நம்ம உற்பத்தி பண்ணியிருப்போம் மெஷின் ஷாப்பில், மெக்கானிக்கல் ப்ராடக்ட், அதாவது இயந்திரங்களுக்கு தேவையான பாகங்களை அதை பூரா செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸை தேவை. அதைத்தான் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மார்க்கிங் டேபிள்களை பயன்படுத்துகிறோம். ஓகேவா? அப்போ மார்க்கிங் பண்ணுறதுக்கு தனியாக சர்ஃபேஸ் பிளேட்டுன்னு ஒன்று இருக்குது. உற்பத்தி பண்ண பொருளை செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மார்க்கிங் டேபிள்களும் இருக்குது. அப்போ 2 விதமான டேபிள்களை நம்ம ஒர்க் ஷாப்பில் என்ன செய்கிறோம் அப்படின்னா பயன்படுத்துகிறோம். இது எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டு, ஐடி ஸ்டூடெண்டெல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் அவங்க மார்க்கிங் அண்ட் பஞ்சிங்கெல்லாம் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, கிரானைட் கல்லாலான சர்ஃபேஸ் பிளேட்டு. இப்படி கிரானைட் கல்லையும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா சர்ஃபேஸ் பிளேட்டுகளை உருவாக்கியிருக்காங்க. இதோட மேல் பரப்பும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி மெஷினிங் பண்ணி அதை என்ன செஞ்சுருப்பாங்கன்னா சரியான அக்யூரேசியில் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இது மேலே நம்ம மார்க்கிங் பொருள் எதை வச்சு பண்ணாலும் அதோட அக்யூரேசி கரெக்டாக நுணுக்கமான கருவிகளுக்கு இணையான அக்யூரேசி கிடைக்கும் அப்படின்றது தான் கான்செப்ட்டு. அதனால தான் இந்த பொருள் பூரம் அளவு மாறாமல் கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், இது ஒரு சர்ஃபேஸ் பிளேட்டோட பேக் சைடு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும். இது ஏன் இப்படி பள்ளமாக கொடுத்துருக்காங்க, ரிப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஈஸியாக ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு, தூக்கும்போது வெயிட் லாஸாக இருக்கும். இந்த ஓட்டையாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் இருக்கும். அதனால் அது அப்படி அந்த கீழே அமைப்பு கொடுத்துருந்தாங்க. இப்போ பாருங்கள், ஒரு சர்ஃபேஸ் பிளேட்டு மேலே இந்த மாதிரி உபகரணங்களை பயன்படுத்தி தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா மார்க்கிங் ப்ராக்டிஸு, மார்க்கிங் ப்ராசஸ்ஸு, பஞ்சிங் ப்ராசஸ்ஸு எல்லாமே பண்ணுறோம். இந்த மாதிரி வேலைகளுக்கு தான் இப்போ நம்ம காட்டின 2மே பயன்படுது. அதில் ஒன்று மார்க்கிங் அண்டு பஞ்சிங் பண்ணுறதுக்கு பயன்படுது, இன்னொன்று ப்ராடக்ட் உற்பத்தி செஞ்ச அந்த பொருள்களை செக்கிங் பண்ணுறதுக்கு பயன்படுது. ஓகேவா? அப்போ மார்க்கிங் பண்ணுறதுக்கு சர்ஃபேஸ் பிளேட்டையும், ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட பனிப்பொருள்களை செக்கிங் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கிங் டேபிள் இதெல்லாம் பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக தான் இந்த படமெல்லாம் காட்டப்பட்டுக்கிட்டு இருக்குது.
இது எல்லாமே எதன் மேலே வச்சு நம்ம மார்க்கிங் பண்ணுவோம், பஞ்சிங் பண்ணுவோம், ரெடி பண்ணுவோம் அப்படின்னா மார்க்கிங் டேபிள் அண்டு சர்ஃபேஸ் பிளேட். இப்போ இந்த சர்ஃபேஸ் பிளேட்டெல்லாம் என்ன சைஸில் கிடைக்கும், எப்படியெல்லாம் வகைப்படுத்துகிறாங்க அப்படின்ற டீட்டெயிலும் நம்மளுக்கு தெரியணும். இதில் பார்த்திங்கன்னா எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து கிரேடு 1, கிரேடு 2, கிரேடு 3ன்னு சொல்லி வகைப்படுத்துகிறாங்க. சரியா? இது என்ன சைஸில் கிடைக்கும் அப்படின்னா, ஹேர்ஸ்டைன் மெட்டீரியலை சொல்லியிருப்பாங்க, கிரேடை சொல்லியிருப்பாங்க, அதோட நீளம் 2000 mmன்னு சொல்லியிருப்பாங்க, அதோட அகலம் 1000 mm. இதில் 3 வகையான சர்ஃபேஸ் பிளேட் இருக்குது. ஒன்று வந்து ஒர்க் ஷாப் ஆர் மிஷின் ஷாப் சர்ஃபேஸ் பிளேட்டு, 2வது இன்ஸ்பெக்ஷன் சர்ஃபேஸ் பிளேட்டு, 3வது மாஸ்டர் சர்ஃபேஸ் பிளேட்டு. ஃபஸ்ட்டு சொன்ன ஒர்க் ஷாப் அல்லது மிஷின் ஷாப் சர்ஃபேஸ் பிளேட்டும் இன்ஸ்பெக்ஷன் சர்ஃபேஸ் பிளேட்டும் ஒர்க் ஷாப்புகளில், தொழிற்சாலைகளில் பயன்படுத்துவாங்க. இதில் மாஸ்டர் சர்ஃபேஸ் பிளேட்டுன்றது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த முதல் வகை அல்லது 2வது வகை சர்ஃபேஸ் பிளேட்டுகளை செக் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடிய இன்ஸ்பெக்ஷன். ஒரு வேளை இந்த சர்ஃபேஸ் பிளேட்டு 100% கரெக்டான நுணுக்கத்தில் இருக்கான்றதை நம்ம சோதிக்கணும்னா இந்த மாஸ்டர் சர்ஃபேஸ் பிளேட் மேலே ஏற்கனவே இருக்கக்கூடிய 2 சர்ஃபேஸ் பிளேட்டுகளை செக் பண்ணி பார்க்க முடியுன்றதான் கான்செப்ட்.